ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எஸ், யூ வில் டூ வெல். நம்ம எந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சாலும் என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். சோ ஜெபம் பண்றதுக்காக ஆதி என்ன ரெடியா இருக்காங்க. நீங்களும் ரெடியா இருக்கீங்களா? வாங்க, ஓவர் டு ஆதி என்ன பிள்ளைங்களா, ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்துல ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசிர்வதிங்க ஆண்டவரே. இதுல பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தங்கள் வாழ்க்கையில அவர்கள் பயன்படுத்த, அதன்படி வாழ ஆண்டவரே உங்களுடைய கரங்கள்ல நாங்கள் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசிர்வதிங்க, நடத்துங்க ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை முழுவதும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, வெல்கம் பேக் குட்டீஸ். நெக்ஸ்ட் நிகழ்ச்சியாக என்ன திரும்ப பார்க்க போறோம்? ஆக்ஷன் சாங். உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா, எதை பத்தி திரும்ப பார்க்க போறோம்? இயேசுவுக்கு நானும் பிள்ளைகள் ஆனதால். நீங்கள ஏசப்பாவோட பிள்ளைகள் தானே? ஆமா, நம்ம எல்லாருமே ஏசப்பாவோட பிள்ளைங்க. அதுவும் உங்களை மாதிரி குட்டி பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப நேசிக்கிறார். உங்களெல்லாம் ரொம்ப விரும்புறார். நீங்க என்ன கேட்டாலுமே உடனே பதில் தருவார். சோ அதை பத்தி தான் ஒரு அருமையான பாடல் நம்ம பார்க்க போறோம். வாங்க ஆக்ஷன் சாங்குள்ள போகலாம். இயேசுவுக்கு நானும் பிள்ளையானதால் அவர் சுதந்திரத்தின் சொந்தமானேனே. பாவத்திலே இருந்த என்னை மீட்டெடுத்ததால் நான் பரிசுத்தமாய் மாறிவிட்டேனே. இயேசுவுக்கு நானும் பிள்ளையானதால் அவர் சுதந்திரத்தின் சொந்தமானேனே. பாவத்திலே இருந்த என்னை மீட்டெடுத்ததால் நான் பரிசுத்தமாய் மாறிவிட்டேனே. அதனால் ஆடிடுவே, பாடிடுவே, சந்தோஷமாக துதித்திடுவேனே. அதனால் ஆடிடுவே, பாடிடுவே, சந்தோஷமாக துதித்திடுவேனே. அப்பாவின் சொத்து பிள்ளைக்குத்தானே, அதை யாராலும் பறிக்க முடியாதே. சாத்தானே, நீ என்னை ஏமாற்றிட முடியவே முடியாதே. அப்பாவின் சொத்து பிள்ளைக்குத்தானே, அதை யாராலும் பறிக்க முடியாதே. சாத்தானே, நீ என்னை ஏமாற்றிட முடியவே முடியாதே. அதனால் ஆடிடுவே, பாடிடுவே, சந்தோஷமாக துதித்திடுவேனே. அதனால் ஆடிடுவே, பாடிடுவே, சந்தோஷமாக துதித்திடுவேனே. ஹலோ குட்டீஸ், ஆக்ஷன் சாங் நல்லா இருந்துச்சுங்களா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்ஷன் சாங். நம்ம இந்த பாட்டுல சாத்தானெல்லாம் விரட்டல, சாத்தானை பத்தி அப்பால போ சாத்தான எல்லாம் சொன்னல. ஆமா, அடுத்த நிகழ்ச்சியாக மனப்பாட வசனம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக எப்பவும் போல யார் ரெடியா இருக்கா? ஜூடோ. ஆமா, ஜூடோ வெல்கம் பண்ணலாமா? ஜூடோ, நீங்க ரெடியா இருக்கியா? ஜூடோ ரெடியா இருக்கான்னு என்கிட்ட சொல்றது கேக்குது. நீங்களே ரெடியா இருக்கீங்கன்னு நம்புறேன். வாங்க ஜூடோ போலாம். ஓகே பிள்ளைகள், சந்தோஷமா எல்லாத்தையும் நீங்க கத்துக்கிட்டே வரீங்கல்ல? ஆமா, உண்மையாவே கிட்ஸ் டைம் பிள்ளைகள் நீங்க சூப்பர். ரெகுலரா பாக்குறீங்க, தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் காஸ்பல் ஸ்பார்க் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, தொடர்ந்து பார்க்க சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் ஜுடோ நமக்குள்ள வந்திருக்கிறாப்ல இல்ல? எத்தனை பேருக்கு ஜுடோவை பாக்குறதுக்கு ஆசை? எல்லாருக்கும் ஆசைதான் இல்லையா? ஆமா, நிறைய தம்பி சொல்றாங்க, அங்கிள் ஜுடோ சூப்பரா வசனம் சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லி. ஆமா, இன்றைக்கும் ஜுடோ தான் நமக்கு வசனம் சொல்லி கொடுக்க போறாங்க. ஓகே ஜுடோ, இது உங்க நேரம், நீங்க வசனம் சொல்லி கொடுக்கலாம். ஆமா ஜுடோ, இது என்ன முடி? அண்ணே, அது ஸ்பைக். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடா. ஆனா ரொம்ப மாதிரி மேலெல்லாம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதே. அண்ணே, அதானே ஸ்டைல். ஸ்டைல். ஓ, ஸ்டைலா? இது பேர் என்ன பேரு? ஸ்பைக். ஓ, ஸ்பைக். இதுதான் ஸ்பைக்னு சொல்லுவாங்களா?
சரி சரி, நல்லாதான் இருக்குது. பிள்ளைகள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்த முறை பிள்ளைகிட்ட கேட்கலாம், இந்த ஜிடோவுடைய ஸ்பைக்கா ஆமாண்ணே ஆமாண்ணே. அது எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டுக்கலாம். ஓகே சரி, இப்போ நீ வசனம் சொல்லி கொடு பார்க்கலாம். ஓகேண்ணே. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. வெரி குட். எவ்வளவு சீக்கிரமா அழகா மனப்பாடமா சொல்லிட்டே ஜிடோ. எப்படி உனக்கு இதெல்லாம் கத்துக்கிட்டா நீ? ஆமாண்ணே, டெய்லி வசனம் மனப்பாடம் பண்ணுவேனே. டெய்லி மனப்பாடம் பண்றதுனால தான் இதெல்லாம் ஈஸியா சொல்ல முடியுது. பிள்ளைங்க நல்லா கவனிச்சுக்குங்க. ஜிடோ மாதிரி நீங்களும் மனப்பாட வசனத்தை டெய்லி நீங்க படிச்சுக்கணும் வந்தீங்களேன், நல்லா உங்க மனசுல இந்த வசனங்கள் பதிஞ்சிரும். சரியா? ஓகே, இன்னொரு முறை ஜிடோ சொல்லி கொடுத்து பார்க்கலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. வெரி குட். எங்க இருக்குது அதையும் சேர்த்து சொல்லிடு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெரி குட். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிள்ளைகள், இந்த மனப்பாட வசனத்தையும் நீங்க கத்துக்கீங்க. ஓகே, நீங்க எக்ஸாமுக்குலாம் ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா ஆயிட்டு இருப்பீங்க. சீக்கிரமா அடுத்த முறை நாங்க வரும் பொழுது அந்த டேட் சொல்ல போறோம். ஓகே, நானும் ரெடியா இருக்கேனே. கண்டிப்பா நீனும் ரெடியா இருக்கணும். நீ சொல்லி கொடுத்த உனக்கே டைம் தராம இருக்குமா? ஓகேனே, நானும் ரெடியா இருக்கேனே. ஓகே, thank you. பை. ஓகே குட்டீஸ், எல்லாம் மனப்பாட வசனம் கேட்டு சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மனப்பாட வசனம் கேட்கறது மட்டும் கிடையாது, அதை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணோம், அப்ளை பண்ணோம். ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து நம்ம கதை கேட்க போறோம். கதையை சொல்லிக் கொடுக்கறதுக்காக யார் தெரியுமா வரா? ஜேம்ஸ் அங்கிள் வராங்க. ஜேம்ஸ் அங்கிள் வெல்கம் பண்ணலாமா? ஜேம்ஸ் அங்கிள். அருமையான கிட்ஸ் டைம் பிள்ளைகளே, போன வாரம் இந்தியாவின் அப்போஸ்தலர் அப்படி என்று அழைக்கப்படுகிற சாது சுந்தர் சிங்குடைய வாழ்க்கையில அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களில அவர் சந்தித்த ஒரு சோதனை, அதுல எப்படி அவர் ஜெயித்தார் என்பதை குறித்து நீங்க கேட்டீங்க. இன்றைக்கும் கூட அதே சாது சுந்தர் சிங், இந்தியாவின் அப்போஸ்தலர், அவருடைய வாழ்க்கையில அவர் சந்தித்த இரண்டாவது ஒரு சோதனை, அந்த சோதனையில எப்படி ஆண்டவர் அவருக்கு வெற்றி கொடுத்தார் அப்படிங்கறத பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம். சரினா? சரி, சாது சுந்தர் சிங் இளம் வயது, வளர்ந்துகிட்டே வாரான். ஒவ்வொரு நாளும் மறக்காம தன்னுடைய கையில இருக்கிற புதிய ஏற்பாட்டை அவர் வாசிக்கிறார். அந்த ஆண்டவருடைய சத்தியத்துல என்ன சொல்லி இருக்குதோ அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறார். ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அருமையான தம்பி தங்கச்சி, நல்லா கவனிச்சுக்கோ. நீ பைபிள் வாசித்து அந்த பைபிள் வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி உன் வாழ்க்கையில நீ நடப்பியன்னா, அதன்படி நீ செய்வியன்னா, உன் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா பைபிள் சொல்லுது, அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறாராம். சரி, இப்போ சாது சுந்தர் சிங் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டே வர்றாரு. அந்த பஞ்சாப்ல இருக்கிறவங்க தலைமுடி வச்சிருப்பாங்க, நிறைய தாடி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னலையா? அந்த முடியை என்ன பண்ணிட்டான், அவன் கட் பண்ணிட்டான். இது அவங்க குடும்பத்தினருக்கு ரொம்ப அவமானமா போச்சு. அவங்க அப்பா கோபத்துல வந்தாரு, இங்க பாருடா சுந்தர், இனிமேல் நீ எனக்கு பிள்ளை கிடையாது, நம்ம குடும்பத்துல ஒரு பையன் இல்ல, வெளியே போ வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி துரத்திட்டார். சுந்தருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனாலும் சுந்தர் சிங் வளர்ந்துகிட்டே வர்றாரு. ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கிறார், ஜெபம் பண்றாரு, வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவனை ரொம்ப நேசிக்கிற அவனுடைய மாமா, தாய் மாமா, அம்மாவு கூட பிறந்தவங்க இல்லையா? தாய் மாமா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியமானவங்கல்ல. எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் தாய் மாமாவுக்கு தெரியாம நடத்த முடியாது. ஏன்னா அவங்கதான் முன்னின்று எல்லாத்தையும் நடத்தணும் இல்லையா? அப்படிப்பட்ட தாய் மாமா ஒரு நாள் சுந்தருடைய தோல்ல கையை போட்டார். அவன் அப்படியே கூனி குறுகி நிற்கிறான். ஏன்னா மாமா பெரியவங்க. அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். சுந்தர்ட்ட அன்பா பேசினார். மாமா அன்பா பேசுறாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான். அந்த நேரத்துல அவங்க மாமா வீட்டு அறைக்குள்ள போயிட்டு
அவங்க கபோர்ட்ல இருந்த 2 பெட்டிலாம் தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து அவனுக்கு காட்டுறாங்க. ஒண்ணுல பார்த்தா நிறைய கோல்டு, தங்கம் இருக்குது, பொண்ணு இருக்குது, அப்படியே ஜொலிக்குது. இன்னொரு பெட்டியில நிறைய துட்டு, பணம், ஏகப்பட்ட பணம் கெட்டு கட்டி வச்சிருக்கிறாரு. இது 2யும் சுந்தர் பார்க்கிற அளவுக்கு அவர் காட்டுறார். சுந்தர், மாமா ஒரு காரியத்தை சொல்ல போறேன். பார், இவ்வளவு தங்க நகைகள், இவ்வளவு பணம் நான் உனக்கு தர போறேன், சரியா? ஆமா, ஏன்னா நீதான் என் செல்ல மருமகன். மூத்த அண்ணன் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வேணாம், உனக்கு நான் தர்றேன். அதனால நீ மாமா சொல்ற ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் கேட்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போ சுந்தருக்கு மனசுக்குள்ள நிறைய காரியங்கள் ஓடுது. அருமையான தம்பிதை நல்ல கவனி. சில நேரங்கள்ல நம்ம ஏசப்பாவுக்குள்ள வளரும் பொழுது சில சோதனைகள் வரும். என்ன சோதனை வரும்? இப்படிப்பட்ட சில பொருட்கள் மூலமா கூட நமக்கு சோதனை வரலாம். பணம் நமக்கு அவசியம், தங்கம் நமக்கு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? இப்போ மாமா சொல்றாரு, இந்த 2யுமே நான் உனக்கு தரப்போறேன். இந்த தங்கத்தையும் உனக்கு தரப்போறேன், இந்த பணத்தையும் உனக்கு தரப்போறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு நீ செய்யணும், அந்த இயேசுவை விட்டு அப்படின்னு சொன்ன. இப்போ தங்கமா பணமா, தங்கமா பணமா, இயேசுவா யோசிக்கிறான். அப்ப அவன் மனசுல ஆண்டவர் பேசுறாரு, இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பொருள் மேலையும் பற்று இருக்க கூடாது, ஆசை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி உடனே அவன் தைரியமா மாமாட்ட சொல்றான், மாமா, இந்த அழிந்து போகிற இந்த பொன், இந்த தங்கம், அழிந்து போகிற இந்த பணம் இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்த இருக்கும், இது எனக்கு வேண்டாம், எனக்கு அழியாத அந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மாமாட்ட தைரியமா சொல்லிட்டான். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட மாமாவை ஏறிட்டு அவன் பார்த்து பேசுனது கிடையாது. அவ்வளவு மதிப்பு, மரியாதை, பயம் மாமாவுக்கு. ஆனா இன்றைக்கு தைரியமா சொல்லிட்டான், எனக்கு பொண்ணு வேண்டாம், எனக்கு இந்த பணமும் வேண்டாம், எனக்கு இயேசுதான் வேண்டும். மாமாவுக்கு கோபம் வந்திருக்குமா? வந்துச்சு கோபம். அவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாரு, போடா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் சந்தோஷமா வெளியே வந்தான். உள்ளத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த உலக பொருள் மேல இருந்த ஆசை அவனுக்கு போயிடுச்சு. இதே போல நம்முடைய வாழ்க்கையில, உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஏசப்பாவுல நம்ம வளரணும் அப்படின்னு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இப்படி சோதனைகள் வரலாம். இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யம், இந்த உலகத்தினுடைய பணம், இந்த உலகத்தினுடைய பொருள், இந்த உலகத்தினுடைய அந்தஸ்து, இதெல்லாம் காட்டி இயேசுவில இருந்து நம்மை பிரிப்பதற்கு சாத்தா முயற்சி செய்வான். இயேசுவுக்கு கூட இந்த சோதனை வந்துச்சு. என்ன தெரியுமா? பிசாசு இந்த உலகத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யங்களையும் காட்டி, இதெல்லாம் நான் உனக்கு தருவேன், நீ என்ன பணிந்து கொள் அப்படின்னு சொன்னா. இந்த உலகம் முழுவதையும். ஆனா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தருக்கே ஆராதனை செய்யணும், அவரை மட்டும்தான் பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த சாத்தானுக்கு ஒரு சாட்டை அடி கொடுத்தாரு. ஓடிய போயிட்டான். அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு இப்படிப்பட்ட சோதனை உனக்கு வரும் பொழுது, இந்த உலக பொருளா இயேசுவா அப்படின்னு சொன்னா, நீ இயேசு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீ நின்னா, அந்த இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார், உன்னை கனப்படுத்துவார். நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாமா? எல்லாரும் அப்படியே கண்கள் மூடுங்க பார்க்கலாம். ஏசப்பா, இந்த உலகத்தின் ஆசைகள் இருந்து, இந்த உலக காரியங்கள் இருந்து எனக்கு விடுதலை தாங்க. அப்படி எனக்கு சோதனை வரும் பொழுது அதை ஜெயிப்பதற்கு எனக்கு பலன் தாங்க ஏசப்பான்னு சொல்லி நீ கேட்டினா, ஏசப்பா உனக்கும் பலன் தருவாங்க. நாம ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் நல்ல பாடல்களை, ஆண்டவரே வேத வசனத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த சோதனையில இருந்து ஜெயிப்பதற்கு வேண்டிய நல்ல ஒரு ஆலோசனை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த உலகத்தின் மேல இருக்கிற எந்த ஒரு பற்றும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை உண்மையே பற்றி கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அருமையான தம்பி தங்கச்சிகள் ஒவ்வொருவரையும் உடைய பசுத்தமான கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சோதனைகள் வரும் பொழுது அதை மேற்கொள்ளத்தக்க நல்ல பலனை, ஆவிக்குரிய பலனை பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். இதை பார்த்து கொண்டிருக்கிற பெரியவர்கள் ஆனாலும் சரி, வாலிபர்கள் ஆனாலும் சரி, சிறு பிள்ளைகள் ஆனாலும் சரி, எல்லாரையும் இந்த சோதனையிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.
ஓகே, அருமையான தம்பி தங்கச்சி, தொடர்ந்து நம்ம கிட்ஸ் டைம் ப்ரோக்ராம் நீங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்துங்க, இந்த ஊழியத்திற்காக நீங்க ஜெபிங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் இன்னொரு காரியத்துல அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது ஜேம்ஸ் அங்கிள்.